வணக்கம் நேர்களே. இன்னைக்கு மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் நம்ம இந்த ஒரு என்னோட மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேச போகிறேன். கடந்த வாரம் நம்ம நடந்த சில சம்பவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மெயினாக ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, தஷ்வந்தோட ரிலீஸ். தஷ்வந்த் ஏன் ரிலீஸ் ஆனார், எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்காம நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் மக்கள் கேள்வி எழுப்புனாங்க. பல பேர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க அந்த ஒரு டிசிஷனால். ஸோ நம்ம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்ததில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே தஷ்வந்த் ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்க தான் செய்யும். அதில் கேள்வியாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. இந்த கேஸ் நடந்தது, அதாவது இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2017. அந்த ஹாசினின்ற பொண்ணை அவன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொடுமைப்படுத்தி கொன்று எரிச்சிருக்கான். இதுதான் அந்த கேஸோட ஒரு டீட்டெயில்ஸு. அந்த கேஸு அந்த அந்த பொண்ணை தேடுறப்போ தஷ்வந்தும் அந்த சம்பவத்தனை கூட தான் இருந்திருக்கிறான். மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு அவனும் அந்த பொண்ணை தேடுற மாதிரி தான் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஆனால் சிசிடிவியில் இவன் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் முன்னாடி போலீஸ் சில ஆதாரங்களை தேடுறப்ப சிசிடிவி ஒரு முக்கியமான ஆதாரமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த கட்டப்பைக்குள்ளே ஹாசினி தான் இருந்துச்சா அப்படின்ற ஃபஸ்ட்டு கேள்வி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. 2017 நம்மளுக்கு நியூஸ் எப்படின்னா, அவன் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனான், அவன் தான் கட்டப்பைக்குள்ளே வச்சான் அப்படின்ற மாதிரி மீடியா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிச்சு. அதனால் நம்ம எல்லாருமே நம்பிட்டோம். ஒருவேளை உண்மையாக கூட அவன் நிரபராதியாக இருக்கலாம், அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேள்வி கேட்டிருக்குன்னா கரெக்டு தானே. ரெண்டாவது, அந்த ஹாசினின்ற பெண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப அந்த செமன் அவனதே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்னால் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவே தஷ்வந்தோட இல்லைன்னு ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாவது ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃப். போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கான். ஆனால் எப்படி, எனக்கும் இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா எப்படி அவனுக்கு கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு? ஓகேங்களா? போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது. அப்பயும் இந்த ஆதாரங்களை தான் இருந்திருக்கும், ஆனால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. இதை தஷ்வந்த் மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நான் நிரபராதின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாப்புல. தஷ்வந்தோட இன்டர்வியூ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 years பேக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதில் தஷ்வந்த் கான்ஃபிடண்ட்டாக பேசுவான். இல்லை நான் பண்ணலைங்க, இது தேவையில்லாமல் என் மாதிரி பழி போட்டாங்கன்ற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பேசுவார் தஷ்வந்த். அவன் அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி எழும்புச்சு. இவன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறானே, ஒருவேளை ரிலீஸ் ஆகிடுவானா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அது உண்மையாயிடுச்சு. எப்படி அவனை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா போதிய ஆதாரங்கள் இல்லை. ரெண்டாவது, அவன் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக, ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்க அம்மாவையும் ஃபேமிலியும் பார்க்கறதுக்கு ஜாமீன் போட்டுட்டு வந்திருக்கான் தஷ்வந்த். அந்த இடத்துல தன்னுடைய அம்மாவை கொண்டிருக்கான் தஷ்வந்த். இது இதுவும் ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஏன்னா அவன் தான் கொன்னான், அவன் தான் வீட்டில் இருக்கிறப்ப கொன்னான்றது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பாம்பே போயிட்டுருக்கான். பாம்பே போயிட்டு அவன் சிறைச்சாலையில் அவங்க கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோடையே செட்டில் ஆகிடலான்றதுக்காக போயிருக்கான். தஷ்வந்தோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபை கொண்டுட்டான் போயிட்டான் அப்படின்னோடனே போலீஸ் அவனை வலை வீசி தேடி அவனை கொண்டு வந்துட்டு மறுபடியும் சிறைச்சாலையில் போட்டதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு மறுபடியும் இந்த கேஸை நடக்க ஆரம்பிக்குது. எதிர்பார விதமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். தஷ்வந்தோட அப்பாவே இல்லை அவன் கொல்லலை, நான் என் கண்ணில் பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் கோர்ட்டுக்கு எவிடன்ஸு ஸ்ட்ராங்காக ப்ரொவைட் பண்ணலன்றதுனால தஷ்வந்துக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு சில ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டு தகுதண்டனை கொடுக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்னட ஆக்டர் தர்ஷன், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அவர் ஒரு ரசிகரை பொண்ணு இது பண்ணது சிசிடிவி ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ரூஃப். நீங்களே யோசிச்சு பாருங்கள், தர்ஷன் எவ்வளோ பெரிய சினிமா ஆக்டர், அவனுக்கிட்ட இல்லாத காசா, அவன்கிட்ட இல்லாத பணமா, அவனால் ஏன் வெளியே வர முடியல? ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் யாராலையும் வெளியே வர முடியாது. ஸோ இதில் தப்பு யாருன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே போலீஸ் ஸ்ட்ராங்கான ஆதாரம் கொடுத்துச்சா
அப்படின்றதுனா இப்போ எனக்கு வந்து கேள்வி வந்து இல்லைன்னு தோணுது. எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்லை. அதே போல் அவன் தான் வந்து அங்கே போயிட்டு எரிச்சான் அது அப்படின்னு யாருன்னா பார்த்தவங்க இருக்காங்களா அப்படின்ற ஐ விட்னஸும் இல்லை. ஸோ அவன் வந்து விடுதலை ஆயிட்டான். உண்மையாலே இந்த வழக்கில் அவன் தான் குற்றவாளியான்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இதை பண்ணவனுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை நீதிபதி மூலியமா கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக கடவுள் மூலியமா கிடைக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் அது. ஏன்னா நம்ம வந்து ஆந்திராவுக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு ஆந்திராவுக்கு போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க பாஷையே தெரியாத நம்மள்கிட்ட பேசுவாங்க. நம்மளும் கம்யூனிகேட் பண்ணுவோம், கொஞ்சம் சிரமப்படுவோம் பேசுறதுக்கு. ஆனால் வந்து ஸ்டேட் போலீஸ்காரங்க நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாடு போலீஸ் எப்போவுமே வந்து அப்படி பண்ணாது. எந்த ஊர்லேருந்து, பெங்களூர்லேருந்து வந்தாலோ ஆந்திராலேருந்து வந்தாலோ கரெக்டாக அவங்கள ட்ரீட் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு போலீஸு இப்படி ஒரு சம்பவம் செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆமாங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை இன்சிடென்ட் தான். ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபேமிலி திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு இளைஞர், அவருடைய அக்கா, அப்புறம் அக்காவுடைய பிள்ளை, 3 பேருமே வந்து வண்டியில் ஒரு லோடு ட்ரக்கில் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து ஒரு நடு இரவு அது. அப்போ வந்து போலீஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காப்புல போல். நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ஆந்திரான்றதால தெலுங்கு பேசுனாங்க, நம்ம ஊர் திருவண்ணாமலை போலீஸுன்றதால தமிழில் பேசுனாங்க. 2 பேருக்குமே வந்து பேசுறதுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் அங்கே உள்ள வந்து ஒரு லேடி, நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அக்காவும் அந்த அக்காவுடைய குழந்தையும் இருந்திருக்கு. அதை போலீஸ்காரங்க பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவனை வந்து நீ ஸ்டேஷனுக்கு வா, வண்டி எது, நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த 2 பெண்களை வந்து அவங்க 2 வீலரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு இவனும் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் அங்கே அவன் காத்திருந்தது அவங்க அக்காவும் வரல, அந்த தங்கச்சியும் அந்த அக்காவுடைய குழந்தையும் வரல. மிக கொடூரமாக அந்த பொண்ணுங்களை வந்து பாலியல் வன்புணர்வு இந்த நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்கன்ற தைரியத்தில் தான் நம்ம எல்லாருமே நம்ம வெளியே சுதந்திரமாக சுற்றுறோம். ஒரு போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க வந்து எதுக்காக, நல்லதுக்காக தான் கேள்வி கேட்பாங்கன்றது நம்மளுக்கும் தெரியும். ஒரு சில பயமும் இருக்கும் போலீஸ்காரங்க பார்க்குறப்ப. ஆனால் ஒரு பெண்களை நடு ராத்திரி இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ எப்படி நம்மளுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்புன்றது எனக்கு தெரியவே இல்லை. இதில் என்ன கேள்வி அப்படின்னா, அந்த போலீஸ்காரங்க அந்த ஒரு காட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த காடை வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு எப்படி வந்து இவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க? அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஏன்னா இப்போ இந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தான் இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? அப்போது இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அப்படின்றது தான் என்னுடைய மனசு சொல்லுது. ஸோ இந்த போலீஸ்காரங்க பண்ணது மிக மிக பெரிய தப்புங்க. கடந்த வாரத்தில் நடந்த சம்பவங்களில் இதுவும் என்னுடைய மனசை வந்து ரொம்பவும் நிலக்குலைய வச்சிருச்சு. டிவிகே விஜய் அவர்களுடைய இந்த கரூரில் நடந்த 41 மரணத்தோடைய ஒரு கேஸ் வந்து இன்னமும் போய்கிட்டு இருக்கு. 10 நாள் மேலே அந்த கேஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போது அரசு தரப்புலையும் வந்து தப்பு இருக்குது, டிவிகே விஜய் கட்சி அதுலேயும் தப்பு இருக்குதான். ரெண்டையுமே வந்து சரிசமமாக தான் நம்ம பார்த்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் இந்த 10 நாளில் நான் நிறைய போஸ்ட் பார்த்துட்டேன், நிறைய வீடியோ பார்த்துட்டேன். விஜயை வந்து தாக்கி உள்ளே போட்டு அடித்து இவனை வெளியே தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க. ஒரு விஜய் வந்து ஒரு உட்காந்து அந்த 41 பிணம் மேலே உட்கார்ற மாதிரியும், ரத்த தெறிக்க தெறிக்க உட்கார்ற மாதிரியும், ஒரு அரக்கன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான போஸ்ட்டு. நிறைய பேர் வீடியோ வந்து விஜய்க்கு எதிராக தான் பேசுனாங்களே. அது எனக்கு பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தோணுன்னா, ஆமாம் விஜய் தான் கெட்டவன் போல், அவர் தான் இப்படி வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் உண்மையாலே சிந்திக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பொய்ன்னு தான் நினைப்பான். இதில் திருப்பு முனையாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் தொடர்ந்து இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் நடக்கும். ஆனால் இந்த கேள்விகள் டிவிகே விஜய் கட்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இத்தனை நாளாக விஜய் வந்து சைலன்ஸாக இருந்திருக்காரு. அதாவது ஒரு 10 நாள் மேலே ஆயிடுச்சு.
இந்த போஸ்ட் பார்க்குறது, இந்த விஜயை வந்து அசிங்கமாக திட்டி வீடியோ போடுறது, இது எல்லாமே விஜய் பார்த்துருப்பாரு. ஆனால் ஒரு அமைதியை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரி, சுப்ரீம் கோர்ட் என்னென்ன கேள்வி கேட்டுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் கேள்வி, இந்த கேஸு, அதாவது 41 பேர் செத்த கேஸை வந்து மதுரை உயர்நீதிமன்றம்னா நடத்துச்சு. திடீர்னு ஒரு திருப்பு முறையா சென்னை உயர்நீதிமன்றம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வி. எதுக்காக நீங்க வந்து மதுரையில் நடக்க வேண்டிய இந்த கேஸை வந்து சென்னைக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்றது தான் வந்து முதல் கேள்வியா சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஒரு 30 டெட் பாடிஸ், அதாவது 41 பேர் இறந்துருக்காங்கன்னா 30 டெட் பாடிஸை ஒரே ராத்திரியில நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணாங்க, டாக்டர்ஸ் எப்படி, அவ்வளோ டாக்டர்ஸ் அன்னைக்கு நைட் வர முடியும் ஒரே ராத்திரி அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு அவங்க சைட்லேருந்து பதில் வரல. ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. டிவிகே கட்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மூணாவது கேள்வி என்னன்னா, அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் சிக்கி 41 பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க. பட் ஒரு போலீஸ்க்கு கூட காயம் இல்லை. ஆனால் ஒரு போலீஸ்க்கு காயம் இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு போலீஸ் தான், ஓகேங்களா? ஏன்னா அங்கே எவ்வளோ போலீஸ் இருக்கணும், மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இவ்வளோ கூட்டம் இருக்குது ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒரு சில போலீஸ்க்காக அடிபட்டிருக்கணும்ல. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு யாரும் அடிப்படல, அது ஒரு போலீஸ் மட்டும் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை நம்மளுக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சது இதுதான், எந்த போலீஸுக்கும் அந்தளவு சேதாரம் இல்லாமல் தான் ஆச்சு, ஓகேங்களா? இது 3 கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கு. இன்னும் பல கேள்விகள் கேட்டிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த கேஸ் போக போக தான் வெளியே வரும். இது வந்து விஜய்க்கு ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இன்னமும் விஜய் சைலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அது என்னன்றது நம்மளுக்கே தெரியல. நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். ஏன் எதிர்கட்சி கூட குழப்பமாக தான் இருக்கும், ஏன் இவன் சைலண்ட்டாக இருக்கான், இவனை போட்டு அடிக்கிறமே அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, விஜய் மேலே கம்ப்ளைண்ட் வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை யூடியூப்பில் அவரை தாக்கி வீடியோ போட்டது. இன்னொரு தரப்பில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேரவானுக்குள்ளே வந்து அவர் சிரிச்சார் பார்த்தீங்களா, லைட் ஆஃப் பண்ணி போட்டதெல்லாம், அதெல்லாம் அவன் கொடுற அரக்கன், அவன் வந்து வெளியேற மக்கள் வந்து கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இன்ஸ்டாலாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டானு. அது ஒன்று. அப்புறம் வந்து இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, இல்லை கேரவானுக்குள்ளே திருஷா இருந்தாங்க, அவர் ஜாலியாக இருந்தார், உள்ளே சரக்கு போட்டார், அப்படியே மேலே வந்து பேசுகிறாரு, திருப்பி உள்ளே போகிறாரு, ஹீரோயின் கூட என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா இதெல்லாம் இப்படியாடா ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு வர ஒரு கட்சி தலைவர் இப்படிலாம் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாதாடா? இப்படிலாமாடா பண்ணுவாங்க? இந்த மாதிரி பயங்கரமான குற்றச்சாட்டுகளை இவங்களே வந்து யூடியூபர்ஸு, சில இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனல்ஸு, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதுவுமே எனக்கு தெரியல. அதே போல் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து நிறைய கூட்டத்தை கூட்டிட்டு மேலே வந்து நிற்கிறாராம், கேமரா எங்கேருந்து வினோத் வந்து டைரக்ட் பண்ணுறாராம், ஜனநாயகம் ஷூட்டிங்குன்ட்டான் ஒருத்தன். ஐயோ, என்ன எனக்கே இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாவோ பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி கேள்வி நம்மளுக்கே எழும்புதுன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து எடப்பாடி கூட சேர போகிறதா சொல்கிறாங்க, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க, பிஜேபி கூட பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை எல்லாம் வந்து சப்போர்ட்டாக தான் பேசின மாதிரி பேசினார் விஜய்க்கு. ஸோ இது என்ன மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்க முடியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், விஜய் கட்சிக்கு எந்தளவு அடுத்து வந்து விஜய் நிறைய பிரச்சாரம்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தார். அதெல்லாம் நடக்குமா, இல்லை இதை நடக்க விடாமல் தடுக்கிறது தான் இந்த சதியா அப்படின்றது நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு வர வாரம் வந்து கண்டிப்பாக பதில் கிடைக்கும். நான் இந்த வாரம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த கடந்த வாரம் நடந்த இந்த 3 சம்பவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். எல்லார்கிட்டேருந்து நான் விடைபெறுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.